உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். அதாவது தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச மோசடி அப்படின்னு நீங்கள் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 50 வருஷத்தில் விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் முதல் 3 இடத்துல இருக்க போகிறது தான் இப்போ நான் சொல்ல போகிற மோசடி. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்க இந்த மோசடி. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க அஃபிலியேஷன் டிபார்ட்மெண்ட், இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பொறுப்பேற்க வேண்டிய ஒரு மோசடி. இப்போ நான் சொல்கிற மோசடி முதல் தடவை நான் கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பொதுவாக மாணவர்கள் தான் ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, ஃபேக் ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க, மார்க் ஷீட்டு கொடுத்துட்டாங்கன்னு அவங்கள காலேஜில் விட்டு நீக்குவாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே என்னென்னா, ப்ரொஃபஸர்ஸு, நாட் ஒன்லி பேராசிரியர்கள், முனைவர் பட்டம் வாங்கினவங்க எல்லாம் பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டு. நல்லா கேட்டுங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அஃபிலியேஷன் கொடுக்குறாங்க ப்ரைவேட் காலேஜஸ்க்கு, அதாவது இணைப்பு. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 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 காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் இருக்குன்னா அந்த ப்ரைவேட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிகிட்ட அஃபிலியேஷன் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்க இவங்க முறைப்படி எல்லா ப்ரொசீஜர்ஸும் செஞ்சுருக்காங்க. ஒரு ஒரு கல்லூரி நடத்துவதற்கான அத்தனை கட்டமைப்புகளும், அத்தனை உள்கட்டமைப்புகளும், தகுதியான பேராசிரியர்களும், தகுதியான பாடநூல்களும் கொண்டு இதை இயங்குதுங்கிற ஒரு நார்ம்ஸ் இருக்கும். அதன்படி எந்த காலேஜுக்கு அஃபிலியேஷன் வேணுமோ அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியை அணுகி அவங்க அஃபிலியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துருக்கலாம், அந்த காலேஜ் பேர் கீழே அஃபிலியேட்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டின்னு இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த அஃபிலியேஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இயர்லி ஒன்ஸு போவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் NABH ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, வருஷம் வருஷம் போய் ஆடிட் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸு, ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா NABH ஆடிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுறாங்களா, கேன்டீனில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, ரிசப்ஷனில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி NABH ஆடிட்னு ஒன்று ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு இந்த அஃபிலியேஷன், இணைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த டீம், இன்ஸ்பெக்ஷன் டீம் போய் அந்த காலேஜுக்கான எல்லா ப்ரொசீஜர் இயர்லி ஒன்ஸு செக் பண்ணுவாங்க. அது ஏன் செக் பண்ணுறாங்கன்னா, ஒரு காலேஜுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அந்த அந்த தகுதியெல்லாம் அந்த காலேஜுக்கு இருக்கா, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு அதாவது வெல் ட்ரைன்டு ப்ரொஃபஸர்ஸாக, அதில் எதுவும் ஃபேக் இருக்கா, ஓகே, கட்டமைப்பு ஜென்ரலாக அந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி இவங்க விளம்பரப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் அந்த காலேஜில் இருக்கா. நீங்கள் பார்த்துருப்பீங்க 100% ஆல் பாஸ், அதாவது ஏசி ஃபெசிலிட்டி, இன்டகிரேட்டட் லேப்ஸு, இந்த மாதிரி நிறைய அடித்து விடுவாங்க விளம்பரத்தில், நீங்கள் பார்த்துருக்கலாம். கல்வி தந்தைன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே இந்த இந்த மோசடியில் இருக்கான். அதுதான் அங்கே நோட் திஸ் பாயிண்ட் வரான மாதிரி சொல்கிறேன் நான், சரிங்களா. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் நடந்த உச்சபட்ச மோசடியில் முதல் 3 இடத்துல இந்த மோசடி இருக்கும். அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி தலைமையில் இந்த மோசடி நடந்திருக்கு, மறுக்கவே முடியாது. ஆதாரத்தோடு அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் அறப்போர் இயக்கம்க்கு. அவங்க தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வராங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி பிரச்சனையை பொதுமக்கள் இடத்துல கொண்டு வரும்போது ஊடகங்கள் அதை தவிர்க்கிறாங்க. இந்த விஷயத்தை, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மோசடியை பெரும்பாலான ஊடகங்கள் தவிர்த்துட்டாங்க. என்ன காரணம்னா, இதுக்கு பின்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தலைமை அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தலைமையும் இருக்குது, உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடியும் இருக்கார். அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். என்ன மோசடி அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அஃபிலியேஷன் வாங்கின காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ்க்கு எல்லாமே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாதிரி, அதாவது ஒரு பேராசிரியர் ஒரு காலேஜில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், 2 காலேஜில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், வெவ்வேறு நாட்களில் தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன் போனீங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் முடிக்கிறதுக்கே 1 நாள்லேருந்து 2 நாள் ஆகும் மேக்ஸிமம். இங்கே இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் போன மாதிரி ஒரே ஆள் மேக்ஸிமம் 8 காலேஜ் வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் போன மாதிரி ஒரே டேட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணி 50,000 40,000 வாங்கிடுறது இன்ஸ்பெக்ஷனுக்கு. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. அப்போது ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பேராசிரியர், முனைவரும், இதில் முனைவர் பட்டம் வாங்கினவங்களும் இருக்காங்க, ஒரு முனைவர் ஒரே நாளில், இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி என்ன 26 ஜூலையா, அதாவது 26 ஜூலை 27 ஜூலையிலே ஒரு 8 காலேஜில் போய் இவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி சைன் பண்ணி 50,000 ஆட்டையப்பட்டாப்புல. அப்போப்பா 8 காலேஜ் போச்சுன்னா 5 8 40 முடிஞ்சா. இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதை செய்கிறதெல்லாம் யார்? பேராசிரியர். 350க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களோட லிஸ்ட்டு என் கையில் இருக்குது.
அறப்போர் இயக்கம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, ப்ரெஸ் நோட்டாக எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கவன் பூரா பயலும் நல்லா படித்து 4-5 டிகிரி வாங்கினவன், முனைவர் பட்டம் வாங்கினவன். இவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் நான் எங்கே வரேன் அப்படின்னா, அமைச்சர் அண்ணன் அன்பரசன் என்ன சொல்கிறாரு, 30,000த்திற்கும் மேற்பட்ட இளம் தொழில் முனைவோரை நாங்கள் உருவாக்கியிருக்கோன்றாரு. ஏன்னா இப்படி போய் சொல்கிறீங்க? ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? ஒரு தரமான கல்வியை கொடுத்து ஒரு நல்ல மாணவர்களை, இந்த சமுதாயத்துக்கு தரமான மாணவர்களை கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் அவன் அடுத்த கட்டத்தை யோசிக்க முடியும். இங்கே பேராசிரியர்களே பித்தலாட்டம் செஞ்சால் அவன் எங்கேருந்து ஒழுங்காக படிப்பான் காலேஜில்? நீங்கள் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறீங்க காலேஜில்? ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க? எத்தனை காலேஜ், திமுககாரங்க எத்தனை காலேஜ் வச்சுருக்கீங்க, அதிமுககாரங்க எத்தனை காலேஜ் வச்சுருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள், கணக்கு எடுங்க, பட்டியல் எடுங்க. அந்த காலேஜுக்கெல்லாம் யார் அஃபிலியேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் போன, இன்ஸ்பெக்ஷன் போன டீட்டெயில் எடுங்க. எடுத்துட்டாங்க அறப்போர் இயக்கம். இன்ஜினியரிங் காலேஜுக்கு எடுத்தது தான் இப்போ 350 பேர் ப்ரொஃபஸர், 350க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஸர்ஸ் ஆட்டையை போட்டிருக்காங்க பொய்யா சைன் பண்ணி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ப்ரைவேட் காலேஜஸில் இவங்க கொடுக்குற ப்ராமிஸ் எதுவுமே அங்கே ஃபாலோ பண்ணலன்னு தெரியுது. நீங்கள் தான் ஏமாந்து போய் காசை கட்டி அங்கே தண்டக்கர்மாந்திரமாக படிச்சுன்னு இருக்கிறீங்க உட்காந்து. இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு காலேஜ்லேயும் போய் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் மைக்கை நீட்டணும். தம்பி உனக்கு கரெக்டாக கிளாஸ் எடுக்கிறாங்க, வாத்தியார் கிளாஸுக்கு வராரா கேட்டால் அதில் பாதி பேர் உண்மையாக சொல்லுவான். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அடுத்து இப்போது இன்ஜினியரிங் காலேஜில் இவ்வளோ பிரச்சனை, இதுவே ஒரு மெடிக்கல் காலேஜில் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை வருங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இப்போது இன்ஜினியரிங் காலேஜில் அவன் ஒரு இன்ஜினியராக வரான், ஒரு வேறு இப்போ ஒரு பாத்துக்கு போகிறான், ஓகே. பட் மெடிக்கல் காலேஜ் அப்படி கிடையாது. டாக்டர்ஸு, நீங்கள் இந்த இடத்த யோசிக்கணும். டாக்டர்ஸ் எவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு அந்த சொசைட்டிக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ அடுத்த 20 வருஷத்தில் நீ எத்தனை டாக்டர்ஸ் படித்து வெளியே வருவான்? அதில் நாலேஜே இல்லாமல் வர்ற டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பான்? அப்போ எப்படி அவன் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பான்? இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது, ஆல் ஓவர் இந்தியா தப்பான ட்ரீட்மெண்ட் பார்த்து இறந்த பேஷண்ட்ஸோட லிஸ்ட் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே எடுங்களேன். என்ன காரணம்? தரமான மருத்துவர்கள் இல்லை. இப்போ என்னையே எடுத்துக்கங்க, எனக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் சத்தியமாக 60-70 வயசுக்கு மேலே டாக்டர்ஸோட ஏஜை பார்த்து தான் நான் போகிறேன் ட்ரீட்மெண்ட் பார்க்க. என் ஃபேமிலிக்கே நான் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த நிலமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா படிச்சுட்டு வர டாக்டர்ஸ் பாதி பேர் கூகுளை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். இல்லைன்னெலாம் சொல்லவே முடியாது. டேப்லெட் பேரெல்லாம் கூகுளை பார்த்து தான் தேடி எடுக்கிறான். அந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு. ஏன்? எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்துலேயும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பித்தலாட்டம். காலேஜ் ஓனர்ஸ்லாம் நீங்கள் யாருன்னு பாருங்களேன். இந்த வீடியோவை ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்க குழந்தைங்கள்ட்ட இந்த வீடியோவை காமிங்க. அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க பின்னணியில் என்ன நடக்குதுங்கிறது. எல்லாரும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு நான் சொல்கிறேன். ஒரு தரமான கல்வியை கொடுத்து ஒரு நல்ல மாணவர் சமுதாயத்தை வெளியே அனுப்புறதை காட்டிலும் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி தலைமையில் நடக்கிற வைஸ் சான்சலர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஆமாம், தப்பு நடந்திருக்கு, என்ன பண்ண சொல்கிறீங்க, அது என்னன்றதை பார்த்து நம்ம தீர்த்து வைப்போங்கிறாரு. அது எப்படி நீ தீர்த்து வைப்ப? இது இப்போ தான் நடந்துச்சா? கிடையாது, காலங்காலமாக நடக்குது. நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போது இன்ஜினியரிங் காலேஜ்னால் பரவாயில்ல, அதாவது மெடிக்கல் காலேஜ்னால் என்ன ஆகும்? அடுத்து 20 வருஷத்துக்கு வர டாக்டர்ஸில் பாதி பேர் போலி டாக்டராக தான் இருப்பான். அவன் தப்பாக தான் ஊசியை சோறுவான், மண்டையை போட வேண்டியது தான். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துங்க, உங்கள் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் குடும்பம் இருக்குது, பேரப்புள்ள இருக்குது, ஃபேமிலி இருக்குது இல்லையா? நீ சுயநலமாக இப்போ நான் எங்கே வரேன்னா அமைச்சர் பொன்முடிக்கு தான் வரேன். அவர் தான் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். இப்போ வரைக்கும் அது சம்மந்தமாக வாய் திறக்கலை. ஏன் வாய் திறக்கலை தெரியுமா? அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது காலேஜஸில். சார், அவருக்கு ஒரு டீம் இருப்பாங்கள்ல, இன்ஸ்பெக்ஷனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த காலேஜ் வைஸ் சான்சலர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குலாம் தெரியாமல் இது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரே ப்ரொஃபஸர், ஒரே முனைவர் 8 காலேஜுக்கு அஃபிலியேஷன் சைனிங் போட்டிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? எல்லாருக்கும் தெரியுங்க. டாப் பீப்புள், அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி இருக்காங்க. இது சம்பந்தமாக அண்ணன் அமைச்சர் பொன்முடி இது வரைக்கும் வாய் திறக்கலை. ஏன்? இன்றைக்கி அவர் சொத்தில் 14 கோடி என்னத்தையும் முடக்கியிருக்காங்க. ஒரு பையன் சொத்து, அவங்க பையன் கௌதம் சிகாமணி 2 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. கேஎம் ப்ளூம் ஹாஸ்பிட்டல் வேளச்சேரியில் இருக்குது. கேஎம் ஹாஸ்பிட்டல் அவங்களோட தான். அங்கெல்லாம் என்ன மாதிரியான மருத்துவம் பார்க்குறாங்கன்றது நமக்கு என்ன தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா? ஸோ தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி, தரமான கல்வியை கொடுக்குறோம்,
எல்லாம் பொய்ங்க. சுத்த பொய். சுத்த பொய். அதுவும் இந்த திமுக ஆட்சியில் வாயை திறந்தா பொய் மட்டும்தான் பேசுகிறானுங்களே தவிர வெறும் ப்ரொமோஷன், டிஜிட்டல் மீடியா ப்ரொமோஷன், சோஷியல் மீடியா ப்ரொமோஷன், திட்டப்பணிகள்லாம் ஸ்டார்டிங் மட்டும்தான் திமுக ஆட்சியில் நல்லாயிருக்கு. ஃபினிஷிங்கில் ஒரு இலவும் கிடையாது. இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அமைச்சர் பொன்முடி அண்ணனை வந்து பேச சொல்லுங்களேன். இந்த கல்லூரி சம்மந்தமாக, இந்த போர்ஜரி சம்மந்தமாக வந்து அவரை பேச சொல்லுங்கள் பார்ப்போம். அவர்கிட்ட பதிலே கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ ஆளுநர் இதை கையில் எடுத்து அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. யாரை கேட்டாலும் தெரிலன்னா அப்புறம் நீங்களாம் எதுக்கு அந்த பதவியில் இருக்கீங்க? எனக்கு புரியலையே. நான் என்ன கேட்குறேன், அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய தினசரி ரொட்டீன் என்ன? அவர் ஆஃபீஸில் எதில் சைன் போடுறாரு? அவர் கண்ட்ரோலில் இருக்க காலேஜஸ் என்ன? சரி, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய இந்த அஃபிலியேஷன் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி அவர் கேள்விப்பட்டிருக்காரா? அவருக்கு அஃபிலியேஷன்னா என்னன்னு தெரியுமா? ப்ரைவேட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க? அதில் எத்தனை பேர் முனைவர்? எத்தனை பேர் தனியாரில் இருக்காங்க? ஏதாவது அவருக்கு தெரியுமா அந்த டேட்டாலாம்? அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவருக்கு இருக்க பிரச்சனை, அவர் கேஸில் இருந்தால் அவர் அவங்க பையனை காப்பாற்றி இந்த பண பரிமாற்றம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவரே நடுவில் பார்த்துருப்பீங்க. அவரே அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து வயசான காலத்தில் அவரை போட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கொண்டு போய் உயர்கல்வித்துறையை கொடுத்தா என்ன பண்ணுறது? இன்னமும் நீங்கள்லாம் நம்புறீங்க உயர்கல்வித்துறை வந்து அமைச்சர் பொன்முடியை தான். கிடையாது, அவர் கிடையாது. யாருங்கிறது போக போக உங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் பாருங்கள், இதுக்கு ஒரு தீர்வு சொல்யூஷன் வருமா இந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வராது. திமுக ஆட்சியில் எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வராது, இன்க்ளூடிங் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு. தீர்வு வராது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு சம்மந்தமாக நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவேன். நான் ஏற்கனவே ஃப்ரம் த டே ஒன்லேருந்து சொல்லிட்டு வரேன், இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வழக்கறிஞர் நெட்வொர்க் இருக்குது. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. விசாரணையிலையும் நீங்கள் பார்க்குறீங்க. திரும்பவும் நான் ஒரு வீடியோ போடுவேன், அதுலேயும் நான் பல விஷயங்களை சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஃபோர்ஜரி இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது ஒரு பத்திரிக்கையாளராக என்னுடைய கடமை. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இனி ஒவ்வொரு காலேஜில் இருக்க பசங்களும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உன்னை கேள்வி கேட்குற வாத்தியார் திருப்பி நீ கேள்வி கேளு. உன்னை சரியான கேள்வி கேட்குற திருப்பி நீ அவன் சரியாக இருக்கானான்றத கேள்வி கேளு. எல்லாம் சரியாயிடும்.